Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 11th 12th சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ இதை பத்தி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வருஷம் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனோடைய சப்ளிமெண்டரி எக்ஸாம், அதாவது நீங்க வந்து அரியர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, இதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி தெளிவான ஒரு அப்டேட் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த 11th 12th அரியர் எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்க எழுதிருப்பீங்க போன மந்த். ஸோ அந்த அரியர் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் தான் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இன்டிமேஷனுமே வந்து என்ன பண்ணல அப்படின்னா அஃபீஷியல் அரசு தேர்வு இயக்கத்துடைய வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணல அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூடியூப்ல வந்து ப்ரோ ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க, எங்களுக்கு வந்து என்ன பண்றதே தெரியல, ஏன்னா நாங்க வந்து இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது, இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டோம், இனி வந்து நாங்க காலேஜ் ஜாயின் பண்ணணும், நாங்க கிளாஸ்க்கு போகணும், நாங்க மட்டும்தான் வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனோட அஃபீஷியல் வெப்சைட்ல தான் வந்து இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. நானுமே ஒரு சில யூடியூப் சேனல்ல வந்து தம்ப்நெயில்லாம் பார்த்துருந்தேன். யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்னைக்கு வந்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மாணவர்கள் அலர்ட் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு அப்படிங்கிறது உண்மைத்தன்மை அப்படிங்கிறது கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அஃபீஷியலா இது இப்போ வரைக்கும் இப்போ நீங்க இந்த வீடியோ நான் ஷூட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து இல்லை. ஸோ போன வருஷம் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல வந்து அரியர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் காப்பி தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. போன வருஷம் சென்ற ஆண்டு நடந்த அந்த அரியர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு டேட்ல தான் ஜூலை 24ஆம் தேதி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இயரும் வந்து ஜூலை 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய பாயிண்ட்ல இன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே ரிசல்ட் ரிலீஸ் பண்றதா இருந்தா முன்கூட்டியே நம்மளுக்கு ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷனை வந்து அனுப்பி விட்டு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, இன்டிமேட் பண்ணுவாங்க, நீங்க கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேட்ல வந்து அரியர் எக்ஸாம் சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் பேப்பர் ஒர்க் கரெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர் கிட்ட மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்க வந்து நினைக்கலாம் அரியர் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் நாங்க வந்து ரீவாலுவேஷன் போடலாமா, ரீடோட்டலிங் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் அப்படிங்கறத பண்ணலாம். பட் இந்த ப்ராசஸ் பண்றது ஒரு நெகட்டிவான விஷயம், மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களால அடுத்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்கு உங்களால போக முடியாது அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஎன்இஏ எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒன்று வந்து நடத்துவாங்க. 2 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாட்களுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதியும் உங்களால வந்து ரிசல்ட் பார்த்து எனக்கு மார்க் வந்து ரொம்ப கம்மியா போட்டாங்க, நான் கண்டிப்பா ரீவலுவேஷன் போடணும், ரீடோட்டலிங் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க வந்து ஃபீஸ் வந்து இப்போ வழக்கம் போல நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 275 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். ரீடோட்டலிங்காக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உயிரி பாட்னிக்கு மட்டும் உங்களுக்கு வந்து 305 ரூபாயும், மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 205 ரூபாயும் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி உங்க சிஓ ஆஃபீஸ்ல நீங்க போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி. இதை பத்தி உங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோல முதல்ல பேசுவோம். ஏன்னா இது இப்போதைக்குன்னு உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் அப்படிங்கிறது ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருப்பீங்கல்ல. மற்றவங்க எப்படி சொல்றாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு ஷேர் பண்றதா நான் உங்களுக்கு வந்து இருக்கிறேன். கவர்மெண்ட் சைட்ல இருந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க, என்னால என்ன பண்றேனே தெரியல ப்ரோ, வீட்டுல திட்டுறாங்க, வீட்டுல அவங்க அதை சொல்றாங்க, நீ மட்டும் தான் காலேஜ் போகாம இருக்கு அப்படிங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன். உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இந்த ப்ராசஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் போன இயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் குயிக்காவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த இயர் கொஞ்சம் டிலே ஆகுது. டிலே ஆனாலும் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். எனிவே நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் 11th 12th அரியர் எக்ஸாம் அதாவது சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.